Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. Prime Minister of the Republic of India. ஆசியாவில் இந்தியாவின் மிக பழமையான கூட்டாளிகளில் இந்தோனேஷியாவும் ஒன்றாகும். பல நூற்றாண்டுகளுக்கு முன்பிருந்தே ஜாவா, பாலி மற்றும் சுமத்ராவுடனான இந்திய கலாச்சார தொடர்புகள் இருந்து வந்துள்ளன. உலகின் மிகப்பெரிய தீவுக்கூட்ட நாடான இந்தோனேஷியா உலகின் பரபரப்பான கடல்வழி பாதைகளில் ஒன்றான மலாக்கா ஜலசந்தியின் இருபுறமும் அமைந்துள்ளது. குறிப்பாக மலாக்காவின் மேற்கு பகுதியை இந்தியா பாதுகாக்கிறது. ஆசியாவின் 2 பெரிய ஜனநாயக நாடுகளாக விளங்கும் இந்த இரு நாடுகளும் அந்தமான் கடலில் உள்ள பகிரப்பட்ட எல்லை, கடல்சார் பாதுகாப்பு மற்றும் இணைப்பு ஆகியவற்றில் ஒத்துழைப்பை மேம்படுத்தி வருகிறது. இத்தகைய சூழ்நிலையில் இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து ஆகிய நாடுகளுக்கான தனது அரசுமுறை பயணத்தை தொடங்கிய பிரதமர் மோடி ஜூன் 6ஆம் தேதி முதலில் இந்தோனேஷியாவை சென்றடைந்தார். இந்தோனேஷிய வான்படையின் போர் விமானங்கள் பிரதமர் மோடியின் விமானத்தை அந்நாட்டின் வான்வெளிக்குள் வழிநடத்தி செல்ல 4வது முறையாக தங்கள் நாட்டுக்கு வரும் பிரதமர் மோடியை அந்நாட்டு அதிபர் பிரபோவோ சுபியாண்டோ, வெளியுறவுத்துறை அமைச்சர், அரண்மனை விவகாரங்களுக்கான அமைச்சர், அமைச்சரவை செயலாளர் உள்ளிட்ட 4 மூத்த இந்தோனேஷிய அமைச்சர்களுடன் விமான நிலையத்துக்கே நேரில் வந்து வரவேற்றுள்ளார். இது இந்தியா மீது இந்தோனேஷியா வைத்திருக்கும் மதிப்பையும் மரியாதையையும் வெளிக்காட்டியுள்ளது. மேலும் பிரதமர் மோடிக்கு அந்நாட்டின் உயரிய குடிமை விருதான இந்தோனேஷிய குடியரசின் பித்தாங் அடிபூர்ணா விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் மோடிக்கு வழங்கப்படும் 35வது சர்வதேச விருது இது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவின் 2வது பெரிய ஆசியான் வர்த்தக நாடாக இருக்கும் இந்தோனேஷியாவுடன் சுமார் $20 பில்லியன் அமெரிக்க டாலர் வர்த்தக பற்றாக்குறையை இந்தியா எதிர்கொள்கிறது. இருதரப்பும் 2030க்குள் இருதரப்பு வர்த்தகத்தை $100 பில்லியன் அமெரிக்க டாலராக விரிவுபடுத்த இலக்கு வைத்துள்ளன. பிரதமர் மோடியின் இந்தோனேஷிய பயணம் 2018ஆம் ஆண்டின் விரிவான வியூக கூட்டாண்மையை அடிப்படையாக கொண்டு முக்கிய கனிமங்கள், சுகாதாரம், விண்வெளி, டிஜிட்டல், பொது உள்கட்டமைப்பு மற்றும் சுற்றுலா ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பாக மாற்றுவதை நோக்கமாக கொண்டுள்ளது. ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையின் போது இந்திய ஏவுகணைகளின் செயல்திறன் மற்றும் வெற்றி நிரூபிக்கப்பட்டதைத் தொடர்ந்து இந்தியாவின் உள்நாட்டு தயாரிப்பான வானில் இருந்து மற்றொரு வான்வெளியை தாக்கும் ஆஸ்ட்ரா ஏவுகணைகளை இறக்குமதி செய்ய இந்தோனேஷியா முடிவு செய்துள்ளது. இதன் மூலம் இந்தியாவின் ஆஸ்ட்ரா ஏவுகணையை வாங்கும் முதல் வெளிநாடாக இந்தோனேஷியா உள்ளது. இந்தியாவின் உள்நாட்டு தயாரிப்பான பிரம்மோஸ் சூப்பர்சோனிக் ஏவுகணைகளை கொள்முதல் செய்திருந்த நிலையில் மேலும் தனது பிரம்மோஸ் ஏவுகணை இருப்பை விரிவுபடுத்தவும் திட்டமிட்டுள்ள இந்தோனேஷியா இதற்காக இந்தியாவுடனான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது. Thank you, Your Excellencies. Please kindly return to your seats. இந்தோனேஷியா தனது சொந்த இறையாண்மை கொண்ட டிஜிட்டல் சூழலமைப்பை உருவாக்குவதற்கான ஒரு வரைபடமாக இந்தியாவின் டிஜிட்டல் பொது உள்கட்டமைப்பை பயன்படுத்தவும் திட்டமிட்டுள்ளது. குறிப்பாக இந்தோனேஷியாவுக்கு என பிரத்யேக மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை உருவாக்குவதற்கு இந்தியா உதவ முடிவு செய்துள்ளது. இது இந்தியாவின் தேர்தல் நிர்வாக முறைக்கு கிடைத்துள்ள பெரும் அங்கீகாரமாகவும் இரு நாடுகளுக்கும் இடையே வளர்ந்து வரும் நிறுவன ரீதியான ஒத்துழைப்பின் வெளிப்பாடாகவும் பார்க்கப்படுகிறது. போபால், பாக்சைட் மற்றும் அரிய கனிமங்கள் நிறைந்த இந்தோனேஷியாவில் முக்கிய கனிமங்கள், குறிப்பாக நிக்கலை பதப்படுத்துவதற்கான கூட்டு முயற்சிகளில் இந்தியா முதலீடு செய்ய உள்ளது. மின்சார வாகன பேட்டரிகள், பாதுகாப்பு உற்பத்தி மற்றும் தூய்மையான எரிசக்தி தொழில்நுட்பங்களுக்கு நிக்கல் இன்றியமையாதது என்பதால் இது இந்தியாவுக்கு மிகப்பெரிய பயனளிக்கும் திட்டமாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் மலாக்கா ஜலசந்தி அருகே இந்தியாவின் கிரேட் நிக்கோபார் துறைமுக திட்டத்தில் இருந்து 100 மைல் தொலைவிலும் அமைந்துள்ள சபங் துறைமுகத்தை இந்தியாவும் இந்தோனேஷியாவும் இணைந்து மேம்படுத்தவும் திட்டமிட்டுள்ளன. பிரதமர் மோடியின் இந்தோனேஷிய பயணம் இரு நாடுகளுக்கும் இடையே ஆன விரிவான உத்திசார் கூட்டாண்மையை முன்னெடுத்து செல்வதில் ஒரு குறிப்பிடத்தக்க முன்னேற்றமாக அமைந்துள்ளது. இது முன்னுரிமை துறைகளில் ஒத்துழைப்புக்கான புதிய வழிகளை திறப்பதோடு
இரு நாடுகளையும் இணைக்கும் ஆழ்ந்த நம்பிக்கை, விழுமியங்கள் மற்றும் நீடித்த நட்பையும் ஸ்திரப்படுத்தியுள்ளது. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.